வெல்கம் டு கரண்டி கண்மணி சமையல். இன்னைக்கு நாம சிம்பிள் அண்ட் டேஸ்டியா பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி பாதி அளவுக்கு குக் ஆனதும் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கனோட சீக்ரெட்டே நம்ம ஒரு மசாலா அரைச்சி போட போகிறோம், அதுதான். மூடி போட்டு சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் தான் நம்ம பெப்பர் சிக்கனோட மாஸ் ஹீரோவே. மசாலாவை சேர்த்து நல்லா சிக்கனோட மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இன்னும் ட்ரையாக கிடைக்கும். ஸோ ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் அல்டிமேட் காம்போவாக இருப்பாங்க. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ருசிச்சு சமைங்க, ரசித்து சாப்பிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.